ட்ராக்ஸன் சாஃப்ட்வேரில் எம்ப்ளாயி இம்போர்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேனுவலாகவும் இம்போர்ட் ஆட் பண்ணலாம், எக்ஸல் இம்போர்ட் பல்காகவும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் குளோபல் ஃபியூச்சரை செக் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டப்பில் செட் குளோபல் ஃபியூச்சர் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே நம்ம இந்த செட்டப்லாம் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா நியூமரிக் எம்ப்ளாய் கோட்னா ஆல்ஃபா நியூமரிக்கு, எம்ப்ளாய் கோட் அல்டர்னேட் கோட் நியூமரிக்ஸ் போத் ஆர்னா அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ஃபா நியூமரிக்குங்கிறதால நான் ஆல்ஃபா நியூமரிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துறேன். இப்போது எம்ப்ளாயீஸில் ஆட் பண்ணலாம். எம்ப்ளாய் கோட் வந்துட்டு IN21 கொடுக்குறேன். அல்டர்னேட் கோட் எதை மீன் பண்ணுறதுன்னா, டிவைஸில் நம்ம எம்ப்ளாயி ஆட் பண்ண என்ரோல் பண்ணவங்கள ஒரு கோட் கொடுத்துருப்போம்ல, அதுதான் அல்டர்னேட் கோடு. நான் டிவைஸில் அவங்கள ஆட் பண்ணவங்கள 21 கொடுத்துருந்தேன், அதனால் அல்டர்னேட் கோட் 21 கொடுக்குறேன். நேமில் வந்துட்டு அவங்க எம்ப்ளாயோடைய நேம் கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு வியூ ஆகும். இல்லை நியூவாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எம்ப்ளாய்க்கு வந்துட்டு சப்போர்ட்டுங்கிற டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அங்கே இருக்குங்கிறதால செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷன் வந்துட்டு நான் நியூ டெஸ்டினேஷன் தான் க்ரியேட் பண்ணுறேன், சீனியர் சப்போர்ட்டுன்னு சொல்லிவிட்டு. நான் அதனால் டைப் பண்ணிவிட்டு நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலம் போனாலே இது ஆர் யூ ஆடிங் அ நியூ டெஸ்டினேஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இப்போ லொக்கேஷன் வந்துட்டு ஆல்ரெடி எம்ப்ளாய்க்கு ஆட் பண்ணியிருந்த லொக்கேஷன்லாம் வியூ ஆகும். நான் இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண போகிறேங்கிறதால டைப் பண்ணிக்கிறேன் கோயம்புத்தூர்னு சொல்லி. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலம் மூவ் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஆடிங் அ நியூ லொக்கேஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. டிஃபால்ட் ஷிஃப்ட் வந்து ஒரே ஒரு ஷிஃப்ட் இருக்கிறதால நம்ம டிஃபால்ட் ஷிஃப்ட் வந்து ஜென்ரல்னு கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல்னு எடுத்துக்கும். இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் வியூ பண்ணி பாருங்கள் ஆட் பண்ண எம்ப்ளாயீஸை. நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு. நம்ம கொடுத்த நேம்ஸ், டிபார்ட்மெண்ட், டெஸ்டினேஷன், லொக்கேஷன் எல்லாமே வியூ ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எம்ப்ளாயி எக்ஸல் இம்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சீரியல் நம்பர், எம்ப்ளாயி கோட், அல்டர்னேட் கோட், நேம். இந்த காலம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எனக்கு தேவையான என்னென்ன காலம்ஸ் நீடடோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன், டெஸ்டினேஷன், கேட்டகரி என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு காலம் எண்ட் கொடுக்கணும். ஏன்ட்டு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஷிஃப்ட் பேட்டர்னும் நம்ம எம்ப்ளாயி இம்போர்ட் பண்ணவங்கள கொடுத்துக்கலாம். இது கொடுக்கறதுனால நம்ம மேனுவலாக ஷிஃப்ட் பேட்டர்ன் வந்து எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ண வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது, டிஃபால்ட்டாகவே ஆட் பண்ணவங்கள எடுத்துக்கும், கொடுக்க வேண்டாம். இன்கேஸ் ஃபிக்ஸ்டு ஷிஃப்ட், மல்டிபிள் ஷிஃப்ட் இருக்குன்னா இங்கேவே நம்ம பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். எக்ஸலை சேவ் பண்ணணும். ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. டைப் வந்துட்டு CSV ஃபைலாக தான் இருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் சாஃப்ட்வேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸலை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே அந்த ஆப்ஷன் இருக்குன்னா, நார்மலாக யூட்டிலிட்டிஸில் இருக்கும், பட் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள அந்த ஆப்ஷன் இருக்காது. எப்படி எனேபிள் பண்ணணுன்னா, சாஃப்ட்வேர் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் ட்ராக்ஸோனில் மேலே ட்ராக்ஸோன் ஃபோல்டரில் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே மெனுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஃபைல் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி எக்ஸல் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஃப்ரண்ட்டில் டபுள் டாட் வச்சுட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிடுங்க. ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது சாஃப்ட்வேரை வந்துட்டு லாகின் பண்ணணும். சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிவிட்டு இப்போ யூட்டிலிட்டிஸில் போயிட்டு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும், எம்ப்ளாயி எக்ஸல் இம்போர்ட். நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு ரீட் ஃபைல் கொடுங்க. நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வரும். லாஸ்ட்டு காலம் கட் ஆகிருக்கும் எண்டுன்ட்டு. அதுக்கு எப்போதுமே லாஸ்ட்டு காலம் எக்ஸல் இம்போர்ட் பண்ணக்குள்ள கட் ஆகிடும். ஸோ தட் ரீசன் நம்ம எண்டுன்னு ஃபைனலாக கொடுக்குறோம்.
எந்த டேபிளில் எம்ப்ளாயி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டிபிஎல் மாஸ்டர் எம்ப்ளாயி மெயின் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 காலம் ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்ட்வேர் செலக்ட் ஆகிடும், சீரியல் நம்பர் அண்ட் எம்ப்ளாயி கோடு. காலம் 3லேருந்து நம்ம கொடுக்குறோம். காலம் 3ல் இங்கே என்ன கொடுக்குறோன்னா ஆல்டர்னேட் கோடு கொடுத்துருக்கோம் நம்ம எக்ஸலில். ஸோ தட் காலம் 3ல் ஆல்டர்னேட் கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். காலம் 4ல் நேம் கொடுத்துருக்கோம், நேம்க்கு ஷார்ட் நேம் கொடுக்கணும். காலம் 5ல் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கணும். காலம் 6ல் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம், லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது அப்டேட் டேட்டா கொடுங்க. கொடுத்ததும் ஒரு நோட் பேட் ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டப்பில் செட் குளோபல் ஃபியூச்சரில் F10 கீ கொடுத்தீங்கன்னா கம்பெனி நேம் எனேபிள் ஆகும். இப்போது சேவ் அண்ட் எக்ஸிட் அகைன் கொடுத்துட்டு சாஃப்ட்வேரை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். நவ் எம்ப்ளாயீஸில் நம்ம எக்ஸல் இம்போர்ட் பண்ண எம்ப்ளாயீஸ்லாம் ப்ராப்பராக ஆட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸும் ஆட் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயை வந்து காப்பி பண்ணி எம்ப்ளாயி கோடில் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, டிபார்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் ரொட்டேஷன் மாஸ்டரில் நீங்கள் ஆட் பண்ண எம்ப்ளாய்க்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஷிஃப்ட்டுங்கிறதால டிஃபால்ட்டாக ஜென்ரல்னு எடுத்துருக்கும். ஆட் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் வந்து ஹாலிடேவும் கொடுத்துக்கலாம். ஹாலிடே நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலிடேயில் லொக்கேஷன் வைஸ் சென்னை, பெங்களூர் க்ரியேட் பண்ணதால் இப்போ நியூவாக ஆட் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு ஹாலிடே வந்து அசைன் பண்ணணும். சென்னையை செலக்ட் பண்ணி சென்னை பேட்டர்னை அசைன் பண்ணணும். தென் பெங்களூர் எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணிவிட்டு பெங்களூர் லொக்கேஷனுக்கான பேட்டர்னை அசைன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. எம்ப்ளாயி இம்போர்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க.